தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நம் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையின் 130ஆம் ஆண்டு பெருவிழாவின் 8ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் எதிர்நோக்கின் பயணியாக உறவுகளை வலுப்படுத்தும் விண்ணேற்பு அன்னை என்ற மையக் கருத்தை கொண்டு திருப்பலியை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அருட்பணி எஸ். வினோத்ராஜ் மல்லிகாபுரம் பங்கு தந்தை அவர்களையும், நம் பங்கு தந்தை அருட்பணி பி. லியோ டோம்னிக் அவர்களையும், உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜே.எம். ஜார்ஜ் அவர்களையும் மற்றும் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் அனைவரையும் இன்றைய நவநாள் திருப்பலியை ஏற்று நடத்தும் கிளைப்பங்கு மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அன்னை மரியாள் அன்பின் பிறப்பிடம், ஆறுதலின் வாழ்விடம், இரக்கத்தின் மறுரூபம், ஈகையின் இலக்கணம், உறவுகளின் ஊன்றுகோல், ஊரின்றி காப்பதில் உன்னதம், எளிமைக்கு எடுத்துக்காட்டு, ஏழைகளின் தஞ்சம், ஐங்கரனை பெற்றெடுத்த ஐஸ்வர்யம், ஒற்றுமையின் சிகரம், ஓய்வின்றி அருளுவதில் ஊற்றருவி, ஔதாரியம் கொடுப்பதில் கொடையாக விளங்கி உறவுகளை வலுப்படுத்துபவள் நம் அன்னை மரியாள். எதிர்பார்ப்பு எல்லாம் ஏற்றம் தராது. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டுமென்றால் யாரிடம் எதிர்நோக்குகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி எதிர்நோக்கின் பயணியாக உறவுகளை வலுப்படுத்துவதில் முன்மாதிரியாக திகழ்பவள் அன்னை மரியாள். தான் கருவுற்றிருந்த வேளையிலும் உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக தனக்கு முன்பு கருவுற்றிருந்த எலிசபெத் அம்மாளுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்து பணிவிடை செய்து உறவை வலுப்படுத்தினாள். சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகல், செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன் என்பது குறள். சுற்றத்தாரால் தான் சூழ்ந்திருக்கும்படியாக வாழ்தலே ஒருவன் செல்வத்தை பெற்றதனால் அடைந்த பயனாக இருக்க வேண்டும். வாழ்க்கை மொத்தத்தில் 3 நாட்களே. நேற்று என்பது வாழ்ந்து முடித்து விட்டோம். இன்று என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை என்பது எப்படி வாழ்வோம் என்று தெரியாது. ஆகவே நிலையில்லா இவ்வாழ்க்கையில் சினத்தை தவிர்த்து அன்பை தேடி அன்பை கொடுத்து அன்பிலே நிலையான வாழ்வு வாழ பங்கிலும் குடும்பத்திலும் அன்பியத்திலும் சமூகத்திலும் எதிர்நோக்கின் பயணியாக உறவுகளை வலுப்படுத்த புனித விண்ணேற்பு அன்னையின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். திருப்பலி கருத்துக்கள். கஸ்பார் ரேகா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மார்டின், சிந்து, ரித்விக் நன்றி திருப்பலியாகவும், மோனிகா, கார்த்திக், ஜோசிகா நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரவிக்குமார், சலோமி, வினோத்குமார், ரோமியோ, அருள்,
பெட்ரிசியா, சஞ்சித் குமார், கோமதி நன்றி திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜெயராஜ், அமுதா, ஜெயஸ்ரீ, ஜெசிகா, ரிஷிவன் நன்றி திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சேசுராஜ், கலிஸ்டா, மேரி, மஹிமா நன்றி கருத்துக்களுக்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், சாந்தி, ஸ்டீவன், தினேஷ் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜோனாஸ் இன்ஃபென்ட் தன்னுடைய 2வது பிறந்த நாளை கொண்டாடும் நாளிலே தூய அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும்படியாகவும், ஜோசப், விமலா, ஜோவின் நன்றி திருப்பலியாகவும், பாலாஜி அவருடைய ஆண்மையை பற்றிக்காகவும், பரமானந்தம், உமாராணி, பிரார்த்தனா, பாரதி, மானசாதமன் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், டேனியல், மேரி, வினோலியா, ரோஸ்லின், சார்லஸ் நன்றி திருப்பலியாகவும், குணசீலன், கீதா, ரீகன், ஜூரிஸ், ரினிட்டா, ஜூடித் நன்றி திருப்பலியாகவும், அமுல்ராஜ், ஜெய்சிலி, டிக்சன், டார்வின், யோனா, கிரேசன் நன்றி திருப்பலியாகவும், ஆண்டனி தாஸ், நிர்மலா மேரி, கிறிஸ்டோபர், பிரிசில்லா, ஜாய்ஸ் நன்றி திருப்பலியாகவும், குப்புசாமி, காந்திமதி, ஹேமலதா நன்றி திருப்பலியாகவும், ஸ்டாலின், குமுதா, தாரண்யா நன்றி திருப்பலியாகவும், மித்ரன், வசந்தா நன்றி திருப்பலியாகவும், திலீப், ஆரோக்கியமேரி நன்றி திருப்பலியாகவும், ரிஷிபா, ஜெரின் தன்னுடைய 9ஆம் ஆண்டு பிறந்த நாள், இந்த பிறந்த நாளில் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், அருட்சகோதரி விக்டோரியா, சுசேராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ்பின், எம்ஏ, வில்வராயர், கமாவியல், ரத்தினம், பூபாலராயர், சபரி முத்தம்மாள் அவர் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்மக்கள் அவருடைய ஆண்மையை பற்றிக்காகவும், லூர்தம்மாள், ஜோபாய், சிறில் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆண்மக்கள் யாரும் நினையாத ஆண்மக்களுக்காகவும், ராஜ், ஞான பிரகாசம்மாள், எஸ்தர், பாத்திமா, ரவி, வேளாங்கண்ணி, செபஸ்டினா, PF பீட்டர், பாலம்மாள், மேரி, பாப்பம்மாள் யாரும் நினையாத ஆண்மக்களுக்காகவும், ஜோசி செரின் ஆண்மொழி பற்றிக்காகவும், காளி கொண்டையா, காளி கித்தேரியம்மாள், மாதா சல்லப்பண்டியார், செல்வராஜ், ட்ரூமன்ராஜ் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்மக்கள் யாரும் நினையாத ஆண்மக்களுக்காகவும், தர்ம ஜெயராஜ், ஜெமிமா, பிரியாராணி, தர்ம அந்தையா, ராஜம்மாள், எக்னீசிஸ், நவீன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ரெஜின், நிர்மல் ராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சகாயராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அந்தோணி, கிளாரா அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் நாம் திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனியே என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, திருமகனின் அன்னையாக மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடு விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்து உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்பிரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்பிரசு, சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி
ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் என்கிற திருப்பாடலை பாடுவோம். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நாடும், உள்ள தாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்தன் மான்கள் நீரோடை தேடும் எந்தன் இதயம் இறைவனை நான், உள்ள தாகம் உந்தன் மீது கொண்டபோது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண் பாண்டும் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் இன்று. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நேதயம் இறைவனை நாடும், உள்ள தாகும் மான்கள் நீரோடை தேடும். பாறை அரணாயிருப்பவரே, நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. சிதறிய மணிகளை கோர்த்து எடுத்தால்
அழகிய மணிமாலை நானாவேன் கலைமான்கள் நீரோடை தேடும் கொண்டபோது எனக்கு மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 39 முதல் 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவுக்கு, இந்த திருவிழாவுக்கு நம்மையே நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருக்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் தன்னுடைய மக்கள் தியானிக்க வேண்டும், தன்னுடைய மக்கள் அதிலே விசுவாசத்திலே ஊன்ற வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்திருக்கிறார் சிந்திப்பதற்காக. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மறையுடைய மைய கருத்து எதிர்நோக்கி இருத்தல், உறவை தேடுதல். இதை இரண்டையும் அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். எதிர்நோக்கி உறவை மேம்படுத்துதல். உறவை நாம் மேம்படுத்த வேண்டுமானால் நாம் எதிர்நோக்கி போக வேண்டும். அதுக்கு தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்த அந்த நற்செய்தி வாசகத்தை நாம் இன்று படித்தோம். அந்த நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதற்கு எதிர்நோக்கி ஓடுகிறார். எதிர்நோக்கி என்பது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வாறு ஒரு ஆற்றிலே மீனானது அடிக்கின்ற செல்லுகின்ற பாதையிலே அந்த வழித்தடத்திலே மீன் செல்லாமல் எதிர்நோக்கி பயணிக்கின்றதோ அதே போலதான் அன்னையினுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும், அப்படியே வார்த்தையானது கடவுளை எதிர்நோக்கி செல்ல நம்மை அழைக்கிறது. ஓகே, ஸோ இன்று நாம் மரியாவை பற்றி தியானிக்க போகின்றோம். அதுக்கு தான் நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விவிலியத்திலே 7 அன்னை மரியாளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எத்தனை பேர்? 7 அன்னையினுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இங்கே எத்தனை மரியா இருக்கீங்க? கை தூக்குங்க. மரியா, மேரி, விண்ணரசி, சும்மா கை தூக்குங்க. ஓகே, சும்மா கை தூக்குங்க. இதெல்லாம் இருக்குது, காசா பணம், நல்லா கை தூக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஊரில் எத்தனை மரியா இருக்காங்க தெரியல, ஒரு 20 பேர் இருப்பாங்களா? 20, 30? ஓகே, சந்தோஷம். ஓகே, ஆனால் விவிலியத்திலே 7 மரியாள் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரியாவுக்கும் ஒவ்வொரு சந்திப்பு, ஒவ்வொரு உறவு ஏற்படுகிறது. அந்த உறவு இயேசு கிறிஸ்துவோடு ஏற்படுகிறது. அந்த உறவை தான் அவர்கள் மக்களுக்கு தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் நடத்தையிலும் அந்த உறவை வெளிப்படுத்துகிறார்கள். அதனுடைய தொடக்கமாக யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறைவசனம் 25. இயேசு கிறிஸ்துவின் தாயினுடைய சகோதரி. யாராவது படிங்க. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இறைவசனம் 25. முதல் மரியா. இப்போ அம்மா யாராவது ஒருத்த படிங்க, இந்த பக்கம் யாராவது ஒருத்தர் சத்தமாக படிங்க. அது பிறகு 2வது இந்த பக்கம் படிங்க, 3வது இந்த பக்கம் வாய்ப்பு இருந்தால் படிங்க. ஓகே, ஸோ இப்போ படிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஓகே, கிலோபாவின் மரியா அவருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யார் முதலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் தாயினுடைய சகோதரிய பெயர் என்னது? கிலோபாவின் மரியாள். ஓகே, அது யாரு? முதல் மரியா. அதனுடைய தொடர்ச்சி பார்த்தோம்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தோம்னா, நீங்கள் தொடர்ச்சியாக படித்தோம்னால் இயேசு கிறிஸ்துவுடைய பணிகளை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தால், அன்னை மரியாளுடைய பணியை செய்வதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார். அதன் பிறகு 2வது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறைவசனம் 39. லூக்கா நற்செய்தி இந்த பக்கம் படிங்க. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறைவசனம் 39. இந்த பக்கம். ஓகே, இது யார் மரியாள் என்று பார்க்கின்ற பொழுது லாசருடைய சகோதரி. அவர் பெயர் என்ன? எத்தனை சகோதரிகள் அவர்களுக்கு இருந்தார் லாசருக்கு? 2 சகோதரி. ஒருத்தர் பெயர் மாத்தா, இன்னொருத்தர் பெயர் மரியாள். ஓகே, இப்போ 2வது மரியாளுடைய பெயர் என்ன? மரியா யாருடைய சொந்தக்காரர்? லாசருடைய சகோதரி. 3வது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இறைவசனம் 11. புனித யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இறைவசனம் 11. ஓகே, ஃபாதர் அப்பயே சொன்னார், எங்கள் பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்கன்ட்டு. இவ்வளோ ஆர்வம்லாம் வேண்டாம், யாராவது ஒருத்தர் படிங்க. ஓகே, மகதலேனை மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள்.
இவருக்கு தான் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து பேய்களை ஓட்டியிருக்கிறார். இவர் தான் இயேசுனுடைய பாதங்களை தன்னுடைய கூந்தலால் துடைத்தவர். ஓகே, இது எத்தனாவது மரியா? 3வது மரியா. இப்போ 4வது மரியா யார் என்று பார்க்கிற போது திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் இறைவசனம் 12. மார்க் என்கின்ற யோவானாகிய தாய் மரியாள். யாருடைய இன்னொரு பெயர் மரியாள்? யாரு? மார்க் என்கின்ற யோவானாகிய அவருடைய தாய் பேரு மரியாள். ஓகே, இது எத்தனாவது? 4வது. 5வது யார் என்று பார்க்கின்ற பொழுது ரோமியர். ஓகே, 16ஆம் அதிகாரம் இறைவசனம் 6. ரோமையர் 16ஆம் அதிகாரம் இறைவசனம் 6 படிங்க. ஓகே, இவங்க யாரு அப்படின்னா புனித பவுலுக்கு நற்செய்தியை பறைசாற்ற துணை புரிந்த ஒரு பெண் நற்செய்தியாளர். இவங்க எத்தனாவது? 5வது. இப்போ 6வது எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போனோம். பழைய ஏற்பாட்டுக்கு போனோம். 1 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் இறைவசனம் 3. 1 குறிப்பேடு பழைய ஏற்பாடு 6ஆம் அதிகாரம் இறைவசனம் 3. யார் இவர் என்று பார்க்கின்ற பொழுது மோசேயினுடைய சகோதரி, அதான் ஆரோன் இவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஓகே, அன்புக்குரியவர்களே, மிரியாம். ஓகே, மிரியாம் என்றால் அதற்கான அர்த்தம் என்ன? மரியாள். ஓகே, ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. மிரியாம் என்றால் மரியாள். அதுதான் என்ன பண்ணாங்கன்னா அந்த குறிப்பேடிலே, அந்த பழைய ஏற்பாட்டிலே மிரியாம் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கும், மரியாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது. இப்போ எத்தனை ஆயிருக்கு? 6. இப்போ கடைசியாக எந்த மரியாளுக்கு வர போகின்றோம்? நம்மை வழிநடத்துகின்ற அன்னை, விண்ணேற்பு அன்னை, நம்மை பாதுகாக்கின்ற, இந்த உலகத்தை ஆளுகின்ற இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த, இயேசு கிறிஸ்துவின் அனைத்து காரியங்களும் துணை இருந்த ஒரு அன்னை, உலகத்தின் அன்னை, இறைவனின் தாய். அவரை பற்றி நாம் பொழுது 7வது, அதுதான் முதன்மை. ஆனால் நாம் கடைசியாக பார்த்து கொண்டே வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 16. மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 16. ஓகே, ஸோ இயேசுனுடைய தாய் அன்னை மரியாள் என்று அந்த மத்தேயு நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இப்போ விவிலியத்திலே எத்தனை மரியாவை பற்றி பார்க்கிறோம்? 7 அன்னை மரியாவை பற்றி பார்க்கிறோம். இந்த விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அன்னையினுடைய அந்த மரியாள் என்ற பெயரை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விதத்தில் இயேசுனுடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். நீங்கள் திருத்தூதர் பணிகள் ஆகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக அவரோடு சென்றிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா புனித பவுல் நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக துணை புரிந்த மரியா, அதன் பிறகு மார்க் என்ற யோவானாகிய தாய், அவருடைய தாய் மரியாள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது திருத்தூதர் பணிகள் 12:12 சொன்ன அந்த மரியாள் பார்த்தீங்கன்னா மார்க் என்ற தாயினுடைய மரியா என்று பார்க்கின்ற பொழுது, தாய் மரியா என்று பார்க்கின்ற பொழுது அவர் இந்த பேதுருவை சிறையில் அடைத்து விடுவார்கள். அப்பொழுது பேதுருவை சிறையில் அடைத்த உடனே இவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபிப்பார்கள். ஜெபித்த உடனே காவல் தூதர்கள் வந்து அந்த சிறையை உடைத்து அவர்களை அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். அப்போ அங்கே அங்கே இப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, உடனே அவர்களுக்கு அங்கே காவலாக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ, இவர்களை யாரோ திருடி போய்விட்டார்களே, இவர்கள் தப்பித்து விட்டு போய்விட்டார்களே என்று ஒரு பயம் வந்துவிடும் அந்த காவலருக்கு. உடனே என்ன சொல்லுவார் புனித பவுல், நீங்கள் பயப்படாதீங்க, நான் என்ன பண்ணுறேன், உள்ளதான் இருக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி என்று சொல்வார். அந்த அளவிற்கு புனித பவுல், புனித பேதுரு இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய வரலாற்றில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாள், நம்மை உலகத்தை ஆள்கின்ற அன்னை மரியாள் நமக்கு இன்று கொடுக்கின்ற செய்தி என்ன? உறவுகளை மேம்படுத்துவது, உறவுக்காக நம்மையே முயற்சி செய்து மற்றவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு ஒற்றுமையாக வாழ்வது. அதுதான் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட உறவுகளை அன்னை மரியாள் எதிர்பார்க்கிறார்.
எப்படிப்பட்ட உறவுகளை நம்ம முதல்ல பாசிட்டிவாகவே பார்ப்போம். முதலிலே பார்த்தீங்கன்னா அன்புமிக்க ஒரு உறவு, பாசமிக்க ஒரு உறவு, அரவணைப்பு மிக்க ஒரு உறவு, ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு உறவு, கூடி ஜெபிக்கின்ற ஒரு உறவு, குடும்பமாக ஜெபிக்கின்ற ஒரு உறவு, அதன் பிறகு புரிந்து கொள்கின்ற ஒரு உறவு, பகிர்ந்து கொள்கின்ற ஒரு உறவு, நினைவு கூறுகின்ற ஒரு உறவு. இது எல்லாமே நாம் விலக்கி பார்க்கின்ற பொழுது நாம் எதை பகிர்ந்து வாழ்வது? நம்முடைய அனைத்து வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து காரியங்களையும் நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். நாம் கொடுக்கின்ற உணவுகளோ பொருட்களை மட்டுமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து வாழ வேண்டும். இப்போது நம்ம விவிலியத்தில் படிக்கின்றோம், ஒரு சில இறை வார்த்தைகளை படிக்கிறோமானால், அல்லது திருப்பலிக்கு செல்கின்ற பொழுது திருப்பலியில் கேட்கின்ற மறைவுரையாக இருந்தாலும் சரி, அல்லது மறைக்கல்விலே சொல்லிக் கொடுக்கின்ற நல்காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஜபங்களாக இருந்தாலும் சரி, அல்ல புனிதர்களை பற்றி தெரிந்து கொண்டாலும் சரி, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவிற்கு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக, அன்னை மரியாவை பற்றி அதிகமாக மற்றவர்கள் நாம் தெரியப்படுத்துகின்றோமோ, மற்றவர்கள் அறிவிக்கின்றோமோ, அங்கு உறவும் மேம்படுகிறது, அங்கு ஊந்துதல் தேவைப்படுகிறது. அதன் பிறகு அங்கு ஒரு எதிர்நோக்கு என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதன் பிறகு நான் பார்க்கின்ற பொழுது நினைவு கூறுதல் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நமக்கு நம்முடைய உற்றார் உறவினர்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஓகே, சிறிய வயதிலிருந்து இறக்கின்ற வரை நம்மோடு வாழ்ந்தவர்களை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக உழைக்கின்றவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக எப்பொழுதும் ஜெபிப்பவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இப்போ காலம் எப்படி மாறிவிட்டது? அதுதான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி அதான் ஒரு பெரியவர் இரக்கம் தருவாயில் இருக்கிறார். அவருக்கு தேவையான சொத்து பத்து எல்லாமே இருக்கிறது, ஆனால் அவர் இரக்கம் தருவாயில் இருக்கிறார். அப்பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதற்காக அவர் மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டும். அதற்காக என்ன பண்ணுறாங்க, அந்த இருக்கின்ற காவல்துறையினர் அவருடைய குடும்பத்தாருக்கு சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைகளெல்லாம் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, பா உங்கள் அம்மா இரக்கம் தருவாயில் இருக்கிறார்கள், உடல்நிலை சரியில்லை, தயவு செய்து என்ன பண்ணுங்க, உங்கள் அம்மாவை பாருங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. தன்னுடைய தாயை சந்திப்பதற்காக எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. உடனடியாக அங்கு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் வருகிறார், மாவட்ட ஆட்சியர் வருகிறார். பார்க்கிறார், அதற்குள் அந்த பாட்டியானவர், அந்த தாயானவர் இறந்து விடுகிறார். உடனே என்ன செய்வார்? ஒரு குடும்பத்தில் சிறிய வயதிலிருந்து இறக்கின்ற வரை அனைத்துமாக இருந்த அன்னையை பார்ப்பதற்கூட, அந்த இறுதி சடங்கு கூட அவர்களால் வர முடியவில்லை. அவர்கள் தன்னுடைய பணிகள் தான் முக்கியம், தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம் என்று அங்கு இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். உடனே கலெக்டர் என்ன பண்ணுறாரு, சரியான ஒரு முடிவு எடுக்கிறார். உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால தானே உங்களுடைய தாயை பார்ப்பது வரவில்லை, உங்களுடைய உத்தியோகம் இருக்கிறதுனால தான் உங்கள் தாயை பார்ப்பதற்கு வரவில்லை, நீ பெரிய உயர்ந்த நிலையில் இருப்பதால் தானே இறங்கி உடைய தாயை பார்ப்பதற்காக வரவில்லை. நான் இப்பொழுது ஒரு ஆணை இடுகிறேன், எனக்கு போடுறேன் ஒரு ஆணை. என்ன ஆணை? நீ செய்து கொண்டிருக்கின்ற அரசாங்க வேலையை என்ன பண்ணிடுறேன், அரசாங்க வேலையிலிருந்து உன்னை தூக்கிறேன், அவ்வளோதான். இது இந்த உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க செஞ்சது சரியா தவறா? சரியா தவறா? சரி, ஓகே. ஸோ இங்கே பார்த்தோமானால் அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பெண் ஒரு ஆண், அந்த 2 பிள்ளைகள், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. உடனே அங்கே கலெக்டர் ஆர்டர் போகிறார், நீங்கள் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, அரசாங்க வேலை, இந்த தாயை பார்ப்பதற்கு கூட உங்களுடைய மனம் இறங்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட அரசாங்கத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் 2 பேரும் இந்த வேலையை விட்டு வெளியே போங்கள் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார். இது இந்த உலகத்தில் நடந்த ஒரு உண்மையான. அதன் பிறகு காவல்துறையினர் அந்த தாயினுடைய உடலை அடக்கம் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைய உலகம். யதார்த்தமான நமக்காக உழைத்த தம்முடைய உறவு வேண்டும், தன்னுடைய அன்பு வேண்டும், தன்னுடைய பாசம் வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தந்தை தாயை இப்போ எத்தனை முதியோர் இல்லங்கள் ஆகிவிட்டது உங்களுக்கு தெரியும். காக்கும் கரங்கள், முதியோர் இல்லங்கள், அனாதை, அது நிறைய இருக்கிறது. எதுக்கு? உறவை நாம் சரியாக புரிந்து கொள்ளாதுதான் காரணம். ஏன்? நம்மோடு இருக்கின்ற தந்தை தாய், நம்மோடு இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், உள்ள பெரியோர்கள், அவர்களை அரவணைத்து ஒரு அன்பு காட்டுகின்ற மனிதர்களாக நாம் இருப்பதில்லை. அதுதான் இன்றைய அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகிறார்.
இந்த முதிர்ந்த வயது என்ற வார்த்தை தான் இங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. உடனடியாக இந்த முதிர்ந்த வயதில் ஒரு தாய் அவர் நடக்கவே முடியாது, ஒரு வயசானவங்களால் நடக்கவே முடியாது. ஆனால் கடவுள் அந்த பெண்ணுக்கும் அந்த முதிர்ந்த வயதில் இருந்தவர்களுக்கும் கடவுள் ஆசி வழங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பதற்கு ஒரு வரத்தை தந்திருக்கிறார். உடனடியாக அன்னை மரியாள், நான் இளமையாக இருக்கிறேன், நான் வயது குறைந்தவளாக இருக்கிறேன், நான் ஓடி சென்று அந்த எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்வேன் என்று வேகமாக ஓடி சென்று எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்தார். நாம் எத்தனை பேருக்கு உதவிகளை செய்வதற்கு நம்முடைய கரங்கள் காத்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய கால்கள் ஓடி செல்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் வெளியெலாம் ஓடிவெல்லாம் அவசியம்லாம் கிடையாது, ரோட்டுக்கு வெளியே அல்லது பெரிய உதவி செய்யணும் அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நாம் எத்தனை பேர் உறவுகளை மேம்படுத்துவதற்காக உதவிகளை செய்கிறோம். இப்போ ஒரு பாட்டி என்ன பண்ணுவாங்க, எப்பா பேராப்பா ஏன்பா போயிட்டு தண்ணி எடுத்துனுவாப்பா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பாட்டி என்னது பாட்டி உனக்கு சும்மா கம்னு சும்மா மூலையில் உட்காந்து இது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நடக்குதா இல்லையா? கண்டிப்பாக நடக்குது. ஒரு பெரியவர் இருக்கிறார் வீட்டில், அப்பா போயிட்டு கடையில் போயிட்டு ஏதாவது இப்போல்லாம் வெத்தலை பார்க்க போகிறாங்களா தெரியல, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வெத்தலை பார்க்க போயிட்டு இப்போ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, சும்மா வெத்தலை பார்க்க வேணாம் என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் இப்போ கிடையாது, தாத்தா 10 ரூபா கொடுத்தானா 1 ரூபா என்ன பண்ணோம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், எதுக்கு இவன் சாக்லேட் வாங்கிறதுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி காலங்கள் இந்துக்கு இப்போ மாறி மாறி இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம். இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கின்ற குழந்தை பேர பிள்ளைங்களாம் யாருக்கிட்ட அதிகமாக பாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? யாருக்கிட்ட அதிகமாக பாசமாக இருக்கும்? அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான். அப்பா அம்மா கிட்டலாம் அவ்வளோ க்ளோஸாக இருக்காது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பேர பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக நேசிக்கிறார்கள். போக அந்த பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டேது, வளர்ந்த பிள்ளைகள் கண்டுகொள்ள. ஆனால் அந்த பேர பிள்ளைகள் தன்னுடைய தாத்தா பாட்டியை அன்போடு அரவணைப்போடு, அந்த உறவு என்பது மிக முக்கியம். அதே போல் இப்படிய காலத்தில் பார்த்தோமானால் எத்தனை பேர் உறவுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். இது நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு. ஏன் உறவுகள் எல்லாம் ரொம்ப போக அப்படியே ரொம்ப சின்னதாகிடுது. எப்படி நம்முடைய உள்ளம் சுருங்கியதோ அதே மாதிரி என்ன பண்ணுது, வீடும் சுருங்கி எல்லாமே என்ன பண்ணுது, வாழ்க்கையை ஒரு உறவுகள் இல்லாமலே அப்படியாக உலகம் அழிந்து கொண்டே போகுது. எல்லாமே இப்போ செல்ஃபோன் தான். செல்ஃபோன்லேயே பார்த்துட்டு அப்படியே டிவியில் சீரியலில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் உட்காந்து ஐயோ அந்த குடும்பத்தில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க. பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுவாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சீரியலில் நடக்கிறத நினச்சி அப்படியே பார்த்து கொண்டு இருப்பார்கள். இதுதான் உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. என்னன்னு சொல்ல, டிஜிட்டல் வேர்ல்டு. ஓகே, எல்லாமே என்ன பண்ணுறது, செல்ஃபோனு டிவி அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கை, கம்ப்யூட்டர் போல தான் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டதே தவிர உறவுகளுக்கு நாம் எப்பொழுதுமே முன்னுரிமை கொடுப்பதில்லை. அன்னை மரியாள் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால், அனைவரையும் தேடி சென்று உதவி செய்தார். அதில் பார்த்தீங்கன்னால் முதல்ல எலிசபெத் அம்மாவை சந்தித்தார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா காணாமல் போன இயேசுவை தேடி சென்று உதவி தேடி சென்றது. அவங்க நினச்சிருந்தா இது கடவுள் மகன் தானே, எப்படி போனாலும் திரும்ப என்ன பண்ணுவார், வீட்டுக்கு வந்து விடுவார் என்று நினைக்கவில்லை. தாயினுடைய பாசம், என்னடா தேடி தேடி பார்த்தோம் காணோமேன்னு பார்த்தா எருசலேம் ஆலயத்தில் அவர் அங்கே இருக்கிறார். அதான் என்ன பண்ணுறாங்க, அன்னை மரியாள் என்ன கேட்குறாங்க, எப்பா ஏசப்பா நானும் உங்கள் சகோதரர்களும் நான் தேடிக்கொண்டு இருக்கும், தந்தையும் தேடிக்கொண்டு இருந்தோமே அப்படின்னு. அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய அலுவலில் ஈடுபட்டிருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை செய்தார். ஆனால் அதைவிட மேலாக அன்னை மரியாள் அன்னைக்குரிய அந்த பாசத்தை ஓடி சென்று அங்கு வெளிப்படுத்துகிறார். அதன் பிறகு மூன்றாவது கானாவூர் திருமணம். இந்த கானாவூர் திருமணத்தில் அவங்க என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அன்னை மரியாள் நினச்சது என்ன பண்ணியிருக்கலாம், எப்பா அது உங்கள் கல்யாணம், அது நீ ஏதாவது பண்ணிக்கோ, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் அங்கு உணர்கிறார், இங்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறது, எனக்கு உதவி செய்வதற்கு என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் அவரை என்னால் அற்புதங்கள் அதிசயம் செய்யவில்லை முடியவில்லை என்றாலும் என்னுடைய மகன் இதோ இருக்கிறார், அவரை வைத்து நான் முதல் அற்புதத்தை செய்வேன் என்று அன்னை மரியாள் அங்கிருந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்கிறார். அதன் பிறகு கடைசியாக பார்க்கின்ற பொழுது இயேசு சிலுவையின் அடியிலே அன்னை மரியாள் கல்லறைக்கு செல்கின்ற வரை அன்னை மரியாள் துயரத்தோடு அனைத்தையும் தன்னுடைய மனதிலே தாங்கி கொண்டு அவர் விண்ணேற்றம் அடைகின்ற வருகிற வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார். அதன் பிறகு இன்றைய நாம் சிந்திக்கின்றது அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எழுந்து சென்றது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது
அன்னை மரியாள் அனைவரிடமும் இந்த நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர்களை தேடி சென்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம்? ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தோன்னா ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே பேசாமல் இருப்பாங்க, இல்லை பிள்ளைகளுக்குள்ளே பேசாமல் இருப்பாங்க, இல்லை திருமணமான பிறகு உறவே இல்லாமல் பேசிக்கொள்ளாமலே இருந்து கொண்டு இருக்கின்ற சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உறவுகளை கடவுள் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட உறவுகளை அன்னை மரியாள் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நாம் அன்னை மரியாளை போல அவங்க பேசலாம் கூட பரவாயில்ல, நம்ம பேசுவோம். அவங்க நம்மக்கிட்ட தேடி வரலாம் கூட, நம்ம போவோம். அவர்களை நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வோம். அதுதான் குடும்பமாக ஜெபிப்பதற்கு, திருக்குடும்பமாக இருப்பதற்கு கடவுள் நம்மை பார்த்து அழைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள தெரியுமா? ஓகே, நான் பாடுறேன். என்னோடு இணைந்து நாம் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடி நிறைவு செய்வோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, கரங்களை தட்டி, உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள, உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள, உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஒன்னாங்க நின்று, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, உம்மை விட ஏதுமில்லை. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பெலனானே. உன் தழும்புகளால் நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பெலனானே. நான் பெலனானே, நான் பெலனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள, உம்மை விட ஏதுமில்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டே, உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள, உம்மை விட ஏதுமில்லை. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். உம் அன்பர்களை
எந்நாளும் அரவணைப்பவரே எம் இறைவா, இன்று சிறப்பாக திருப்பலியை நிறைவேற்றி புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறை அருளை பெற்று தந்த அருட்பணி எஸ் வினோத்ராஜ், மல்லிகாபுரம் பங்கு தந்தை அவர்களையும் உயிருள்ள வாழ்வு தரும் வார்த்தையால் எங்களை அனுதினமும் வழிநடத்திடும் எம் பங்கு தந்தை அருட்பணி லியோ டாம்னிக் மற்றும் எம் உதவி பங்கு தந்தை அருட்பணி ஜார்ஜ் இவர்களுக்காக மன்றாடுகிறோம். நீர்தாமே இவர்களுக்கு நல்ல உடல் சுகமும் உள்ள பலனும் தந்து பாதுகாத்திடவும், இவர்கள் பங்கின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் ஒவ்வொரு இறைப்பணியிலும் அருள்கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்திட புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நான் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்றவரே எம் இறைவா, எம் பங்கு மக்களுக்காகவும் பல்வேறு பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் கல்வி பணியையும் மருத்துவ பணியையும் இறைவனின் பணியாகவே ஏற்று செய்யும் எம் அருட்சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நீர்தாமே இவர்கள் செய்யும் கல்வி பணி மருத்துவ பணியை ஆசிர்வதித்து எவ்வித இடையூறும் இன்றி நடத்துவதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் தரவும், இவர்கள் வழியாக மக்களும் பிள்ளைகளும் பயனடைய அருள் தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். ஒளியும் வழியும் ஆனவரே எம் இறைவா, எம் இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் மாறி வரும் இக்கால நாகரிகம் என்னும் மாய கவர்ச்சி உலகில் மயங்கிவிடாமல் உம்மை பின்பற்றி இறை ஆட்சியிலும் நாணத்திலும் வளரவும், பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழவும், நல்ல உயர்கல்வியினை பெற்று கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகள் கிடைக்கவும் அருள் தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டு வாழும் வழியுமானவரே எம் இறைவா, என் பங்கு மக்கள் மற்றும் அனைத்து கிளை பங்கு மக்களின் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். என் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் ஒரே பங்கு சமூகமாக இணைந்து ஒற்றுமை, அமைதி, சமாதானம், பகிர்வு, விட்டு கொடுத்தல், இறைப்பற்று, மகிழ்ச்சி போன்ற அனைத்து நலன்களையும் பெற்று தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போலவும் அன்னை மரியாளை போலவும் உறவுகளை வலுப்படுத்தும் உன்னத கிறிஸ்தவ மக்களாக வாழ அருள் தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலும் அரவணைப்பும் ஆனவரே எம் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், கடனாளிகள், முதியோர், நோயாளிகள், தனிமையில் வாழ்வோர், அகதிகள் என பல்வேறு தேவைகளோடு ஆறுதல் இன்றி சமூகத்தின் கடைநிலையில் வாழும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நீர்தாமே இவர்களுக்கு அனைத்துமாக இருந்து இவர்களின் தேவைகளை நிறைவேற்றி ஆறுதலும் அரவணைப்பும் தந்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அனைத்திற்கும் உன்னதரே எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்படும் போர்கள், வன்முறைகள், இனப்படுகொலைகள், மத கலவரங்கள், பொருளாதார சீரழிவு என பல நிலைகளில் பாதிக்கப்பட்டு பெற்றோர், பிள்ளைகள், உறவினர் என அனைவரையும் இழந்து உண்ண உணவின்றி அடிப்படை தேவைகளை இழந்து வாழும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்க பெறவும், நாட்டு தலைவர்களிடையே உள்ள காழ்ப்புணர்ச்சி நீங்கி நாடுகளுக்கிடையே சமாதானம் நிலவும் அருள் தர புனித விண்ணேற்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைவரும் கண்களை மூடி நம்முடைய குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிப்போம். இதோ பல வருடங்கள் பல காரணங்களால் உறவுகளை முறித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றது. அந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இதோ அன்னை மரியாவை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு உறவிலே இன்பத்தை காணவும், உறவிலே மகிழ்ச்சியை காணவும், உறவிலே நல்ல ஒரு அற்புதத்தை காணவும் நாம் ஜெபிப்போம். இதோ இந்த பிரிவால் வாடுகின்ற, இந்த உறவு இல்லாமல் பிரிந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த வருகின்ற திருவிழாவிலே இந்த விழாவானது நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகின்ற, நல்ல ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழியை காட்டும்படியாக அன்னையின்படியாக ஜெபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இன்னும் உங்களது மான இப்பள்ளியை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்றும் உம்மை நாடுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாக கன்னிமரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அவனுடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலை வழங்கும் முன் அடையாளமாக இது விளங்குகின்றது. ஏனெனில் உயிருக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லுக்கரியா முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் பெருந்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். தந்தையை சிறப்பாக இன்று திருப்பலி ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற ராஜகோபால் கண்டிகை, வரதராஜபுரம், பூந்தண்டலம், நடுவீரப்பட்டு, சோமங்கலம் கிளைப்பங்கு மக்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். அந்த அன்பிய குடும்பங்களை நீதாமை ஆசீர்வதித்து அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆன்மீக பலத்தையும் உம்முடைய இறை வார்த்தையினுடைய வல்லமையையும் ஆண்டவரை பாதுகாப்பையும் தந்து ஒவ்வொருவரையும் இந்த அன்பு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திருமுகோளினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் பரம்பரலை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழுமாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைவுடனர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் இது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலை புனித விண்ணேற்பு அன்னையினுடைய 130வது ஆண்டு பெருவிழாவினுடைய 8ஆம் நவநாள். இன்றைய தேர்பவனி மற்றும் திருப்பலியை சிறப்பித்தவர்கள் ராஜகோபால், லூர்து மாதா அன்பியம், கார்மெல் மாதா அன்பியம், ஃபாத்திமா மாதா அன்பியம், சகாய மாதா அன்பியம், வேளாங்கண்ணி மாதா அன்பியம், அருளானந்தர் அன்பியம், அமலோற்பு மாதா அன்பியம். வழக்கமாக அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு 2 தெரு 3 தெருக்கள் இருந்தாலுமே ஆர்கனைஸ் பண்ணுறது கஷ்டம். இவர்கள் சோமங்கலத்தில் ஆரம்பித்து கடைசியில் கன்னடபாளையம் வரைக்கும் வீடுகள் ஆங்காங்கே இருக்கிறது. எல்லோரையும் ஒருங்கிணைத்து அழகாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நம்முடைய கிளைப்ப மக்கள். ஆகவே இவர்களுக்கும் இவருடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டியது கண்டிப்பாக அவசியம். ஆகவே கரங்களை தட்டி ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய திருப்பலியை நிறைவேற்றி அழகான மறைவுரை ஆற்றியவர் அருட்பணியாளர் வினோத் ராஜ் அவர்கள். மல்லிகாபுரம் பங்கு தந்தை, தற்போது மல்லிகாபுரத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய குரு, நன்றாக பாடக்கூடியவர், நன்றாக மறைவுரையாற்றக்கூடியவர், சிறப்பாக பங்கை வழிநடத்தக்கூடியவர். தந்தை அவர்கள் பல்வேறு காரியங்களை எடுத்து அவருடைய முதல் பங்கு இது மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். மக்களை வழிநடத்துவதிலே கை தேர்ந்தவர் இவர். அது மட்டுமல்லாமல் சமூக பணிகளிலே மிக மிக சிறந்த பணிகளை ஆற்றி சமீபத்தில் அப்துல் கலாம் அவார்டை அவர் பெற்றிருக்கிறார். கரங்களை தட்டி தந்தை அவர்களை நாம் வாழ்த்துவோம். சமூக பணிக்கென அப்துல் கலாம் அவார்டை அவர் பெற்றிருக்கிறார். அது நமக்கு மகிழ்ச்சி. தந்தை அவர்கள் குறிப்பாக இரவு பள்ளிகளை நடத்தி வருகிறார். ஏறக்குறைய தன்னுடைய பங்கில் இருக்கிற தங்களை சுற்றி 6 இரவு பள்ளிகளை நடத்தி அதன் மூலமாக பல்வேறு பிள்ளைகளுக்கு டியூஷன்ஸ்லாம் எடுத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள, இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் உள்ள குரு நமக்கு நிச்சயமாக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சொத்து. குருக்களை ஊக்குவிக்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. ஆக இந்த நாளிலே அதற்காக தான் அவரை பங்கிற்கு அழைத்தேன். அவருடைய பணிகளை பாராட்டி இந்த வேளையிலே அவருக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே அவருக்கு பொன்னாடை போர்த்த ஆர்ஜி கண்டிகளிலிருந்து எஸ் வேதமுத்து அவர்கள், பரிசு வழங்க ரவி சலோமி அவர்கள், மேலும் தியாகராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்க இறைமக்களே, அனைத்து கிளை பங்குகளின் சார்பாக நம் பாசமிகு பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் கிளை பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களே, நாளை நம்முடைய பங்கில் என்ன விழா? நற்கருணை பெருவிழா. இந்த நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கிறவர்கள் ஃபாத்திமா அன்னை அருட்சகோதரிகள் மற்றும் பங்கின் அனைத்து துறவர சபைகள். அன்பார்ந்தவர்களே, நாளை நம் பங்கில் நற்கருணை பெருவிழா திருப்பலியும் நற்கருணை பவனியும் நடைபெற இருக்கிறது. எனவே மாலை 5:45 மணிக்கு திருஜெப மாலை, அதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனி. முதலில் அந்தையா சாமி தெரு, 2வதாக குளக்கரை, 3வதாக அந்தோணியார்புரம் புனித அந்தோணியார் சிற்றாலை அருகாமையிலும், 4வது மாதா கோவில் தெரு, 5வது பங்கு ஆலயத்தில் நற்கருணை பவனி முடிவடையும். எனவே பங்கு மக்கள் தங்கள் பணிகளை விரைவில் முடித்து கொண்டு நேரத்தோடு திருப்பலியிலும் நற்கருணை பவனிலும் கலந்து கொண்டு இயேசுனுடைய நற்கருணை ஆசிரியை பெற அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்த நாள் நாம் பங்கு பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். பங்கு பெருவிழா காலை திருப்பலியானது 6:30 மணிக்கு புதுநன்மை பெருவிழாவாகவும், மாலை 6 மணிக்கு நம்முடைய தேர் திருவிழாவை நம்முடைய பங்கில் நாம் கொண்டாடுகிறோம். 6 மணிக்கு ஆராதனையோடு தொடர்ந்து திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். அதனை தொடர்ந்து நம்ம தேர் பவனி நடைபெற இருக்கிறது. அடுத்த நாள் காலை தேர் பவனி முடிந்த பிறகு
எத்தனை மணிக்கு முடியும் தேர்பவனி? எத்தனை மணிக்கு? எனக்கு தெரியாது, அதனால தான் கேட்குறேன், சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கா? 5:30 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா 5:30 மணி திருப்பலி. 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா 6 மணிக்கு திருப்பலி. புரியுதுங்களா? ஒருவேளை 4 மணிக்கு முடிஞ்சதுன்னா 4 மணிக்கு தான் திருப்பலி. ஆகவே தேர்பவனி முடிந்த பிறகு திருப்பலி நடைபெறும், அதன் பிறகு திருப்பலிகள் நடைபெறாது. அதனால் தயவுசெய்து சரியாக அனைவரும் குழுமி இந்த திருப்பலியிலே பங்கேற்க நான் அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக அன்பார்ந்தவர்கள், நான் திரும்ப எதுக்கு 6 மணிக்கு ஆராதனை 6 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்மளாம் நேரத்தோடு குழுமி வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் முகமே அடையாளம் தரவுக்கு மேக்கப்லாம் போட்டுன்னு வருவான். அன்றைக்கி வழக்கமாக என் பங்கு எல்லாம் இருந்த பங்கெல்லாம் அப்படி தான் வருவாங்க, கொஞ்சம் நேரம் அவன் சுதாரிக்கிறதுக்கு, ஓ இவங்க தானான். அதனால் நீங்கள் எல்லாமே முன்கூட்டியே தயார் செய்து சரியாக 6 மணிக்கு ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தோடு ஆண்டு பிறவழை கொண்டாட வேண்டும். நற்கருணை ஆசிரோடு நம்ம கொண்டாடணும்னு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை 4 மணிக்கு புதுநன்மை பெறுகிற பிள்ளைகளுக்கு பாவ சங்கீர்த்தனம் நடைபெறும். நாளை 2 மணிக்கு பாடகர் குழுவினருக்கான பாடல் பயிற்சிகள் நடைபெறும். ஆகவே எல்லோரும் அவர்களுக்குரிய நேரத்தோடு கலந்து, அதே போல் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை எல்லாம் சிறப்புற செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏறக்குள்ளே எல்லா அன்பியங்களும் முடிந்து விட்டது. நாளையிலேருந்து துறவர சபை அப்படி இறை மக்கள் தான் கொண்டாடுறோம். இந்த நாட்களிலே மிக மிக அருமையான பணிகளை நீங்கள் ஏறெடுத்தீர்கள். ரொம்ப அர்ப்பணம் உள்ள, காலையிலிருந்து வேலை செய்து காலையிலிருந்து தேர்களை ஜோடித்து பல காரியங்கள், பல பணத்தை செலவு செய்து நீங்கள் மிக மிக அருமையாக சிறப்பித்திருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் நான் இந்த வேலையில் ஒவ்வொரு இறை மக்களையும் பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக அன்பிய பொறுப்பாளர்கள் ரொம்ப அதை உணர்ந்து மிக அழகாக இதை வழி நடத்தினார்கள். ஒவ்வொரு நாள் சிந்தனையும் கூட எழுத்து நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளை விட சூப்பராக எழுதுகிறாங்க, அப்புறம் எதுக்கு பார்க்கணுன்னு நான் விட்டேன். அவ்வளோ அழகான முன்னுரை, அவ்வளோ அழகான மன்றாட்டுகள், ஷார்ட்டாக டைமோடு நீங்கள் கரெக்டாக முடிச்சுக்கிட்டீங்க. இவ்வளோ அழகாக செய்திருக்கிற உங்களை, குறிப்பாக அன்பிய பொறுப்பாளர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கரங்களை தட்டி ஒவ்வொருவரையும் நாம் வாழ்த்துவோம். இன்னும் நம்முடைய திருவிழாவிற்காக உதவி செய்கிறவர்கள், டொனேஷன் அளிக்கிறவர்கள், என்னையும் பிரிவு தொகையை செலுத்த வேண்டியவர்கள் தங்களுடைய அன்பிய தலைவர்களையும் சந்திக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேருக்கான மெழுகுதிரிகள், நீங்கள் நேர்ந்தளிக்கும் மெழுகுதிரிகள் நாளிலிருந்து தயாராக இருக்கிறது, பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் காணிக்கை பொருள்கள் வாங்கவிருப்போர் காணிக்கை பொருட்களும் தயாராக இருக்கிறது. நாளை மாலை 5 மணிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியை சிறப்பிக்க என்னை பாசத்தோடு அழைத்த நம்முடைய பாசமிகு தந்தை அருப்பணி லியோ டோம்னிக் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கு அனைவருக்குமே நம்முடைய தந்தையை பற்றி தெரியும். மிகவும் அனைத்து காரியங்களிலும் ஈடுபாட்டுடனும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. இந்த மாபெரும் தந்தையினுடைய பங்குக்கு கிடைத்தது ஒரு கொடை என்றே நான் கருதுவேன். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், சின்ன சின்ன பணிகளை கூட சாதாரணமே முடிச்சிடலாம், ஆனால் அதற்கான அவர் போடுகின்ற அந்த உழைப்பு என்பது மிக மிக அதிகம். சின்ன பணியாக இருந்தாலும் அதனை தன்னுடைய முழு ஈடுபாடுடன் அதை வெளிக்கொணர வேண்டும், செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆவல். நான் இன்று குருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று ஒரு பங்களிப்பாக என்னை தட்டி கொடுத்தவரும் நம்முடைய பாசமிகு தந்தை அவர்கள்தான். இதற்கு முன்னதாக அவர் வாலாஜாபாத்தில் இருக்கின்ற பொழுது நான் குருநிலைக்கு படித்து கொண்டிருந்தேன். குருமானவனாக இருக்கின்ற பொழுது எப்பொழுது சந்தித்தாலும் அவர் முதலிலே தன் தோள் மீது கையை போட்டு, தம்பி எப்படி இருக்க, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க. அந்த பாசம் இன்று வரை எங்களோடு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்பொழுது எப்படி என்னை தம்பி என்று பாசத்தோடு அழைத்தாரோ, இன்று வரை எப்பொழுதுமே முதல் அவர் பேசுகின்ற பேச்சு, தம்பி எப்படி இருக்க, குடும்பம் எப்படி இருக்கிறது, அண்ணா அக்கா எப்படி இருக்காங்க, என்னுடைய தந்தை தாயின்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து என்னை தட்டி கொடுக்கின்ற ஒரு தந்தை. அதை விட குறிப்பாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. இதுதான் எனக்கு முதல் வாய்ப்பு தந்தையை பற்றி சொல்வதற்கு. என்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு உண்மையில் நான் சொன்னது போல் உறவுகள் தேவைப்படுகின்ற பொழுது தான், உறவுகள் இல்லாத பொழுது யாரோ ஒருவர் கடவுள் அனுப்பி நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வார் என்பது போல்
நான் தந்தை அவர்கள் பாலவகத்தில் இருக்கின்ற பொழுது நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சென்று தந்தையவிடம் முதல் நன்றி திருப்பலிக்காக அவரிடம் சந்தித்த பொழுது உதவிக்காக கேட்ட பொழுது அவர், நீ கவலைப்பட வேண்டாம், அனைத்து பணிகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று எனக்கு பங்கு தந்தையாக இருந்தவர் கூட எனக்கு எதுவும் செய்யலை. ஆனால் என்னோடு அந்த சிறிய வயதிலிருந்து அந்த பாசம் திருப்பலியில் கூட மறையூர்கள் உறவு என்பது மிக மிக முக்கியம். நம் உறவு என்பது அது உண்மையான உறவாக, நெருங்கிய உறவாக, இயேசு கிறிஸ்து கூறியது போல தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கின்ற உறவாக இருக்க வேண்டும். அன்று தந்தை மட்டும் இல்லை என்றால் அந்த நன்றி திருப்பலி, அந்த முதல் திருப்பலி ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். எனவே அந்த திருப்பலி நிறைவேற்றதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தந்தை அவர்கள், நான் அங்கு 5 வருடங்களுக்கு முன்னதாக அங்கு நன்றி சொன்னது வரைக்கும் அவர் நன்றி சொல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொண்டு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மட்டுமல்ல இன்னும் நிறைய குருக்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், அவர்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு. எனவே உண்மையில் அப்படி ஒரு மாபெரும் மனிதரை நீங்கள் உங்களுடைய பங்கிற்கு தந்தையை பெற்றிருப்பது, நீங்கள் போக போக இன்னும் நிறைய வளர்ச்சி பணிகளை பார்க்க தான் போகிறீர்கள். அந்த அளவிற்கு தந்தையினுடைய உழைப்பும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும். எனவே இன்னொரு முறை இங்கு அழைத்த இந்த தந்தை அவர்களுக்கும் இறை சமூகத்திற்கும் பங்கு தந்தை வினோத்ராஜ் என்னுடைய மல்லிகாபுரத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு உதவி பங்கு தந்தை வந்தவுடனே பாசத்தோடு என்னை அரவணைத்து என்னை பார்த்து கொண்டார். தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பலுக்கும் அறையாடங்கள் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாயின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. இறைவனுடைய ஆசீரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.